ஓகே, முதல்ல நம்ம தேசிய நிகழ்வுகள் மற்றும் பொருளாதாரம் செக்ஷனுக்குள்ள போலாம். ஒரு நாட்டோட முதுகெலும்பே பொருளாதாரம் தான். இதுல வர்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பத்தி பேசும்போது நாம டெலிகாம் செக்டரை விட்டுடவே முடியாது. யோசிச்சு பாருங்க, கடந்த 10 வருஷத்துல இந்த துறை அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி சும்மா சொல்லக்கூடாது, அபரிமிதமானது. இந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு நாம பாக்குற டிஜிட்டல் இந்தியா, யூபிஐன்னு எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் இப்போ ஒரு முக்கியமான ரூலை தளர்த்திருக்காங்க. இது என்னன்னா, வெளிநாட்டு கரன்சி பரிவர்த்தனைகள் மேல இருந்த சில கட்டுப்பாடுகளை எடுத்துட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வெளிநாட்டு கம்பெனிங்க இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்றதும் நம்ம கம்பெனிங்க உலக அளவுல பிசினஸ் பண்றதும் இனிமே இன்னும் சுலபம். இது மூலமா நம்ம பொருளாதாரம் உலகத்தோட இன்னும் நெருக்கமா இணையும். இது ஒரு பெரிய ஸ்டெப். சரி, இந்த நியூஸ் வந்துருச்சு. ஆனா எக்ஸாம்க்கு இது எப்படி முக்கியம்? வெறும் செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, இதோட விளைவுகள் என்னன்னு தான் கேள்வி வரும். பாருங்க, இந்த ரூல்ஸை தளர்த்தினதால வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கும். அதனால மார்க்கெட்ல பணப்புழக்கம் அதிகமாகி ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். இது உலக அளவுல இந்தியாவோட மதிப்பை எப்படி உயர்த்தும்? இந்த மாதிரி அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கு பொருளாதாரம் மட்டும் பலம் கிடையாது, அதோட பாதுகாப்பு, ராணுவ பலமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க அடுத்ததா சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். இந்த மாசத்தோட ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் ஹெட்லைன் இதுதான். நம்ம இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதிக்கு அமெரிக்காவோட ஒரு ரொம்பவே புகழ்பெற்ற ராணுவ கல்லூரி ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கு. இது இந்தியா அமெரிக்கா உறவுல ஒரு முக்கியமான கட்டம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற டேபிள பாருங்க. இது அந்த கௌரவத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வெறும் ஒருத்தருக்கு கொடுத்த அவார்டு மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இது மூலமா இந்திய அமெரிக்க ராணுவ உறவு பலப்படுது, நம்ம ராணுவத்தோட திறமைக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குது. சோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ல இது ஒரு கீ பாயிண்ட். ஓகே, அடுத்து சில முக்கியமான சுற்றுச்சூழல் செய்திகளையும் அப்புறம் எக்ஸாம்ல டைரக்டா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டையும் சட்டுன்னு பாத்திரலாம். ஏப்ரல் மாசத்துல சுற்றுச்சூழல் சம்பந்தமா 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு எல் நினோ, இதனால வரப்போற கடுமையான வெப்ப அலைகள் பத்தின வார்னிங். இன்னொன்னு ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் எப்படி நம்ம பொது சுகாதாரத்தை நேரடியா பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நியமனங்களை பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடி துறையோட மிக முக்கியமான அமைப்பான நாஸ்காமோட புதிய தலைவரா ஸ்ரீகாந்த் வேலமக்கண்ணி நியமிக்கப்பட்டிருக்கார். நாஸ்காம் தான் நம்ம ஐடி துறை சம்பந்தமான பாலிசிஸ்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. சோ இந்த பேரை மறக்காதீங்க. சரி, கடைசியா இந்த மாசத்தோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆனா எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பத்தின ஒரு புதிய எச்சரிக்கை இது. இந்த சவாலோட தீவிரத்தை புரிஞ்சுக்க நம்ம நிதியமைச்சரோட இந்த வார்த்தைகளே போதும். ஆந்த்ரோபிக் மைத்தோஸ் அப்படிங்கிற இந்த சவாலை சமாளிக்க உடனடி நடவடிக்கை தேவைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே தெரியுது கவர்மெண்ட் இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸா எடுத்திருக்குன்னு. முதல்ல ஆந்த்ரோபிக் மைத்தோஸ்னா என்ன அப்படின்னா, இது ஒரு புது வார்த்தை மாதிரி இருக்கலாம். இது என்னன்னா, மனுஷங்கள மாதிரியே யோசிச்சு செயல்பட்டு நம்ம பேங்கிங் சிஸ்டம் மாதிரியான நிதி அமைப்புகளை தாக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏஐ சைபர் தாக்குதல்களை குறிக்கிற ஒரு சொல். இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி இந்த பிரச்சனையை நாம 4 கோணத்துல பார்க்கணும். பேங்க்ஸோட சைபர் செக்யூரிட்டி, ஏஐனால வர்ற புதுவிதமான ஆபத்துகள், இதுல ஆர்பிஐ மற்றும் சர்ட் இன் போன்ற அமைப்புகளோட பங்கு என்ன, அப்புறம் இது ஒரு உலக பிரச்சனைங்கிறதால எல்லா நாடுகளும் சேர்ந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த மாசத்தோட நிகழ்வுகளை ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். முக்கியமா 3 விஷயங்கள்: வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான பொருளாதார சீர்திருத்தங்கள், நம்மளோட சர்வதேச உறவுகளை பலப்படுத்துற பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வுகள், அப்புறம் டெக்னாலஜியோட புது சவாலான ஏஐயை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது. சரி, இந்த பகுப்பாய்வை இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவை உருவாக்குற இந்த மாதிரியான அபாயங்களை இந்தியா எப்படி எதிர்கொள்ளணும்? இதுக்கு நீங்க யோசிச்சு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்றது உங்க மெயின்ஸ் தேர்வுல ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம். நன்றி.